நான் வாக்களிக்க மாட்டேன். இவ்வளவு பேசிட்டு நீங்க ஏன் வாக்களிக்க மாட்டீங்க? அது என்னுடைய அரசியல் புரிதல். இப்ப அந்த அரசியல் புரிதல் விஜய்கிட்ட இல்லையா? மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின், மாவோ, சாரு மஜும்தார் நான் அரசியல் அறிவை வாங்கி கொண்டேன். அவரும் படிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு எழுதி கொடுத்தாங்கல்ல, அதை எனக்கு எழுதி கொடுத்தா நானும் பேசுறேன் பிரச்சாரத்துல. அண்ணன் சீமான் பேசாததை, அண்ணன் சீமான் முன்வைக்காத கொள்கை கோட்பாடை விஜய் வச்சிருக்காரு முன்னாடி. ஆமா, முன்னாள் பிரதமர் நேரு, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மா, முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி, இவங்கெல்லாம் வந்து நீங்க ஒப்பிட்டு விஜயோட நீங்க பேச முடியுமா? பிரச்சாரம் பண்ணும்போது நல்லவர்னா வந்து சர்டிபிகேட் கொடுக்காதீங்க. அந்த திமுக எம்எல்ஏ ஒருத்தருடைய மருத்துவமனையில கிட்னி திருட்டு இன்னைக்கு நாமக்கல்ல பேசுறாங்க. 35% பெர்சன்டேஜ் ஓட்டு கூட இவருக்கு வந்தாலும் ஏற்கனவே இருக்கிற பெரிய கட்சிகள்லாம் கதி கலங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு அருணா ஜெகதீசன், எடப்பாடி தான் சுட்டு கொல்றாரு, 14 பேரை ஒரே நாள்ல சுட்டு கொண்டு ரொம்ப சாதாரணமா சொன்னாரு. நானே டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அரசியல் தெரியாத மக்கள் தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றீங்க. காஞ்சிபுரத்தெல்லாம் மணல் லாரியினால செத்ததே 60க்கு மேல. அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துடணும், இல்லை இப்படி கைது செய்வோம், ரிமாண்ட் பண்ணுவோம், குண்டாஸ் போடுவோம்னு மிரட்டல்லே வைத்திருக்கணும். சிறுபான்மை மதத்துக்காக என்ன செய்தாங்க? வாய் வார்த்தைகளை தவிர திமுக என்ன செய்தார்கள்? சமூக நீதி அவசியம், ஆனால் தமிழ்நாட்டில் சமூக நீதி முழுமையாக வந்து விட்டதா என்றால் அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, கருத்தரங்கு நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் விஜய் எடுத்தாருன்னு வைங்க. இவ்வளவு பேசுற நீங்களே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படி சொன்னா, அப்ப விஜய்க்கு கூடக்கூடிய இந்த கூட்டங்கள் அப்படின்றது வந்து அரசியல் புரிதல் இல்லையா? நான் கேட்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் வீட்டுல குறைந்தது 50 வாக்குகள், 18-19 வயசு பிள்ளை எல்லாம் இருக்காங்கல்ல, அதுல 47 பேர் விஜய்க்கு தானே ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்க. விஜய் வந்து இவர் பழைய ஆட்களை பயன்படுத்தினால் சேராது. ஆளுங்கட்சி தடை விதிக்க தான் செய்வாங்க, அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி தான் இங்க வந்து டிஎம்கே ஆட்சியை பிடிச்சிருக்கு. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி, இவங்கெல்லாம் வந்து நீங்க ஒப்பிட்டு விஜயோட நீங்க பேச முடியுமா? 2 கோடி இளைஞர்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். விஜய் அவர்களே, அவர்கள் உங்களை முதல்வராகவும் ஆக்கலாம், ஆக்குவார்கள். ஏமாற்றினால் விட மாட்டார். உலகத்தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். செங்கலத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் தோழர் ராகவராஜ். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நேரம் கொடுத்ததற்கு. உங்களை சந்திச்சதுலயும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய 3வது பிரச்சாரம் இது இன்னைக்கு நாமக்கல்ல நடந்திருக்குது. இதற்கு முன்னாடி மதுரை, பாராபத்தி, அதற்கு முன்னாடி விக்கிரவாண்டி, இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவங்க வந்து மாநாடுகள், தேர்தலுடைய பிரச்சாரங்கள்லாம் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ முதல்ல வந்துட்டு முதல் கட்ட பார்வையாக இது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சாரத்தை? தமிழக வெற்றி கழகம் இப்போது இன்றைய நாமக்கல் கூட்டத்தையும் வைத்து பார்க்கும்போது வெற்றிகரமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இருக்கு. நான் ஆதரிக்கிறேனா இல்லையாங்கிறது வேற விஷயம். தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் வெற்றிகரமாக முன்னேறி கொண்டிருக்கிறார். முதல்ல 2 வருஷத்துக்கு முன்னால விக்கிரவாண்டி மாநாடு, முதல் மாநாடு. இப்ப 1 மாதத்திற்கு முன்னால மதுரை மாநாடு. அதுக்கப்புறம் 3 ஊர், 4-5 மாவட்டங்கள் போயிருக்கிறார். திருச்சி, அப்புறம் நாகப்பட்டினம், திருவாரூர். எல்லா இடத்துலயுமே மக்களுடைய ஆதரவுன்னா எதிர்பாராது. சில கட்சிகள்லாம் கலங்கிட்டாங்க, ஏற்கனவே இருக்கிற பெரிய கட்சிகள்லாம் கதி கலங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு வருது, மக்கள் கூட்டம் வர்றாங்க. இப்ப நாமக்கல் எல்லா இடத்துலயுமே இளைஞர்கள், மிக பெருவாரியாக இளைய தலைமுறை, இளைஞர்கள்னா ஆண்கள் மட்டும் குறிப்பிடுறாங்க, இளம் பெண்களும் உட்பட இளைய தலைமுறை வந்து மிக அதிக ஆதரவு அவங்க கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, முதல்ல நான் எதிர்பார்க்கிறேன் இவ்வளவு ஆழமான விஷயங்களை விஜய் எடுப்பார், கையில் எடுப்பார், அதை பரப்புரை செய்வார், பேசுவார், முன்ன கொண்டு போவார் நான் எதிர்பார்க்கிறேன். திருச்சியில ரொம்ப அழகா அரசியலுக்கு உள்ள புகுந்து அடிச்சாரு. இங்க 2 அமைச்சர்கள் இருக்காங்க, இருந்தும் இந்த மாவட்டத்துக்கு என்ன செய்தாங்க? இதெல்லாம் அரசியல் ஒரு நல்ல விஷயம். 2 பேருமே ஒரு வகையில பெரிய ஆளுங்க தான். ஆனால் KN நேரு, மகேஷ் துணை முதல்வருக்கு ரொம்ப வேண்டியவர். அப்ப வலுவானவர்கள்.
என்ன செய்தாங்க இந்த மாவட்டத்துக்கு? செய்யல. இது நல்ல ஒரு வினா. நாகப்பட்டினம் போய் ரொம்ப பேர் நம்ம மறந்துட்டோம். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பல்வேறு அமைப்புகள் போராடினாங்க. அந்த இறால் பண்ணை அது சுற்றுச்சூழலுக்கு கேடு. மீனவர்களுக்கும் மீன் ஆதாரங்களையும் அழிக்கும், விவசாயத்தையும் அழிக்கும், மேலும் சுற்றுச்சூழலுக்கு இது தவிர மேலும் பல பாதிப்புகளை உண்டாக்கும்னு அது வந்த போது பல அமைப்புகள் எதிர்த்து போராடணும். நம்ம முழு வெற்றி பெறல அந்த போராட்டத்துல. அந்த விஷயத்தை எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட எல்லோரும் மறந்து விட்டது. முதலில் போராடி அது முழு வெற்றி பெறாமல் அப்புறம் இந்த 30 வருஷத்துல 10-20 வருஷமா மறந்து விட்ட விஷயத்தை எடுக்கிறார். அது நல்ல விஷயம் அவர் எடுக்கிறது. அதுக்கப்புறம் இப்போது என்ன விஷயங்கள்லாம் எடுத்திருக்கிறாருன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த திமுக எம்எல்ஏ ஒருத்தருடைய மருத்துவமனையில கிட்னி திருட்டு இன்னைக்கு நாமக்கல்ல பேசுறாங்க. அந்த கிட்னி திருட்டு இதெல்லாம் சகித்து கொள்ள முடியாத விஷயம். திமுக செய்யற அராஜகங்கள் நிறைய. அதுல இது கொஞ்சம் கூட சகித்து கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அநியாயம். ஒரு எம்எல்ஏனுடைய மருத்துவமனை இது நடவடிக்கையே இல்லை. மருத்துவமனையை இழுத்து மூடி இருக்கணும். 5-6 பேர் சிறைச்சாலைக்கு அனுப்பி இருக்கணும்ல. எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிருக்கணும். அப்புறம் அவங்க குற்றவாளின்னு நிரூபிக்கப்படுறது வேற. அது வழக்கு மன்றம், நீதிமன்றம் சொல்லுவாங்கல்ல, அந்த வழக்கு மன்ற பிரச்சனை. இவர்கள் முதல்ல ரிமாண்ட் பண்ணியிருக்கணும். நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கணும். அதே செய்யல. அப்ப அந்த ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு ஒரு அழுத்தம், ஒரு அலட்சியம், 8 கோடி பேர் நீ என்ன செய்திருக்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அவங்க. இந்த விஷயத்தை எடுக்கிறாரு. அப்புறம் இவர் மீது சொன்னாங்கல்ல குற்றச்சாட்டுகள், அதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு. நாமக்கல்ல ரொம்ப அழகா சொல்றாரு. சாலை சாலை விஷயம் அதை எடுக்கிறாரு. சாலை வேணும், கல்வி வேண்டும், நல்ல மருத்துவம் வேண்டும், அந்த விஷயங்களை சொல்லிட்டு இந்த சாலை பாத்தீங்கன்னா இப்ப சாலை அகலப்படுத்துறதெல்லாம் நமக்காகவா, தமிழக மக்களுக்காகவா? இல்ல, கார்பரேட் நிறுவனங்களுக்காக அகலப்படுத்துறாங்க. அதே மாதிரி இப்ப அந்த விஷயத்தை அவர் இன்னும் பல விஷயங்களை எடுத்தாருன்னா, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இவர் வெற்றி பெற முடியாது, ஸ்பாயிலருங்கிறாங்க. யாரோ ஒருத்தருடைய வாய்ப்பை தட்டி பறித்து கெடுக்க முடியும். ஓட்டுகளை பிரித்து விட்டு மீண்டும் இப்ப ஆட்சியில் இருக்கிற திமுக வெற்றி பெறுவதற்கு வழிவகுப்பார். அப்படித்தான் இவர் செய்ய முடியும். ஏன்னா இவருக்கு 10% வாக்கு வரும், 100க்கு 10. ஆனால் நம்ம உள்ளபடி பேசணும்னா இப்படியே போனால் 100க்கு 35% ஓட்டும் வரும். 100க்கு 35% பெர்சன்டேஜ் ஓட்டு கூட இவருக்கு வந்தாலும் வரும். இவர் இப்ப எடுக்கிற மாதிரி விஷயங்களை எடுக்கணும். கந்துவட்டி பிரச்சனையை பேசுறாரு. எந்த அரசியல் தலைவர் கந்துவட்டி பிரச்சனையை பேசினாங்க? திருநெல்வேலி மாவட்டத்துல 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தினரே எரிந்தார், நம்ம பார்த்தோம். அப்ப முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர் முதல்வராக இருக்கும் பொழுது அப்ப கந்துவட்டி விஷயத்தை ஒரு அரசியல் தலைவர் இவர் ஒரு தலைவர், அந்த சந்தேகமே கிடையாது. ஒரு முக்கியமான தலைவர்கள்ல ஒருவர், அரசியல் தலைவர்கள்ல ஒருவர். நேற்றுதான் அவர் நடிகர், இப்பொழுது விஜய் முக்கியமான அரசியல் தலைவர், தமிழக அரசியல் முக்கியமான தலைவர். அவர் இந்த பிரச்சனையை எடுக்கிறாருங்கும் பொழுது அது பெரிய விஷயம், நல்ல விஷயம். நாம அதை வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அவருடைய இளைஞர்கள் எல்லோருக்கும் இந்த செய்தி போகுதில்லை. இப்ப கந்துவட்டி எவ்வளவு பெரிய கொடுமை அப்படிங்கிறது நீங்களுமே பேசுவோம். இத்தனை பேருக்கு ரீச் ஆகாது, இத்தனை பேரு செவிகளில் விழுந்து மனசுல பதியாது. விஜய் பேசினா பதியுது இல்ல, ஒரு மாசு இருக்குல்ல, அவர் ரீச் ஆகுது இல்ல, அவர் பேசுறது அத்தனை கோடி பேருக்கு போய் சேருது இல்ல. அப்ப அதனால நம்ம பாராட்டுறோம். நீங்க இதையும் பேசுங்க. இன்னும் பல விஷயங்கள். இப்ப திங்கட்கிழமை காஞ்சிபுரத்துல ஒரு ஆர்ப்பாட்டம், சேலம் சென்னை 8 வழிச்சாலைன்னு சொன்னாங்கல்ல, அதை நாம போராடிதான் நிறுத்தி இருக்கிறோம். விவசாயிகள் போராடினாங்க, மக்கள் போராடினாங்க, அதனால நம்ம நிறுத்தி இருக்கிறோம். இப்ப செய்யாறு, காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு செய்யாறு, காஞ்சிபுரத்துக்கு அந்த பக்கம் இருக்கு. செய்யாறு சென்னை 6 வழிச்சாலைன்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. அதாவது சில 1000 ஏக்கர் நல்ல அருமையான செய்யாறுல செய்யாறுங்கிறது ஒரு ஆறு இருக்கு, பாலாறு. அந்த பகுதி பாசனம், அருமையான பாசனம், பொன் விளையும் பூமி. அந்த வயல்கள்லாம் போகுது, வீடுகள் பாதிக்கப்படுது, கிணறுகள் பாதிக்கப்படுது, ஏரி நீராதாரங்கள், கிணறும் ஏரிகளும் பாதிக்கப்படுது. அப்படி ஒரு இது கொண்டு வர்றோங்கிறாங்க. அந்த விஷயத்தை இவர் எடுக்கணும். அதுக்கு எதிராக திங்கட்கிழமை காஞ்சிபுரத்துல ஆர்ப்பாட்டமே நடத்தினாங்க. கலெக்டரேட் பக்கத்துல ஒரு 50-100 பேர் திரண்டு ஆர்ப்பாட்டமே நடத்தினாங்க. தமிழ்நாடு விவசாயிகள் இயக்கம்னு, அதனுடைய தலைவர் அருமணம் தேவராஜன் ஒருத்தர் ஆர்ப்பாட்டமே நடத்தினாங்க. அந்த விஷயத்தெல்லாம் இவர் எடுத்தா இன்னும் சிறப்பா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு அழகா சொன்னாரு, நாம் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக தண்டனை கொடுப்போம்னாரு. அப்ப அத தூத்துக்குடி மாவட்டம், தென் மாவட்டங்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். நீதிபதி
அருணா ஜெகதீசன். எடப்பாடி தானே சுட்டு கொல்றாரு. 14 பேரை ஒரே நாள்ல சுட்டு கொண்டு ரொம்ப சாதாரணமா சொன்னார. நானே டிவி பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு. இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். ஒவ்வொரு முதல்வருக்கும் தினமும் 2 முறை அல்லது 3 முறை உளவுத்துறை அறிக்கை கொடுக்கிறது. தமிழ்நாடு எப்படி இருக்கிறது, என்ன குற்றம் நடந்தது, எங்கே நடந்தது, யார் யார் சம்பந்தப்பட்டார்கள், மக்கள் கிளர்ச்சி எதுவும் வந்ததா, தினமும் 2 அல்லது 3 அறிக்கை போகுது. முதல்வர்னா மக்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறாரு எடப்பாடி. எடப்பாடியை விட மக்களுக்கு அரசியல் அதிகம் தெரியும். இதை நம்ம சொல்லணும் ஐயா கிட்ட. ஐயா எடப்பாடி, உங்களுக்கு தான் தெரியாது, எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லணும். பச்சை பொய். அவர் தானே சுட சொன்னது. அதுல நீதிபதி அருணா ஜெகதீசன் அந்த அம்மா அருமையான 17 பேர் பெயர் குறிப்பிட்டு அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எழுதினாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்களா? முதல்வர் அவர் தான், காவல்துறை பொறுப்பு அமைச்சர் அவர் தான், நடவடிக்கை எடுக்கலையே. அப்ப இந்த போலீஸ் துப்பாக்கி மு.க. ஸ்டாலின் ஆதரிக்கிறார் என்றுதானே பொருள். அருணா ஜெகதீசன் அவர் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி, முழுமையாக விசாரணை நடத்தினார். அந்த களத்துக்கு போய் விசாரணை நடத்தினார். பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து பேசினார். காவல்துறையிலே எல்லோரையும் பார்த்து பேசிதான் அவர் முழு அறிக்கை கொடுக்கிறார். அதுல இருக்குது 17 பேர். பெரிய அதிகாரியிலிருந்து கடை போலீஸ் வரைக்கும் கொடுக்கிறார். 17 பேர் பெயர் எழுதி நடவடிக்கை எடுக்க வேண்டப்ப இந்த இது அவர் பேசணும். விஜய் இப்படி பல விஷயங்களை பேசணும். அப்புறம் மக்களுக்காக போராடுற எல்லோரையுமே திடீர்னு கைது பண்ணிடுறாங்க. யாரு? மு.க. ஸ்டாலினுடைய போலீஸ் கைது பண்ணி குண்டாஸ் போடுறாங்க. குண்டர் தடுப்பு சட்டம். இதை அவர் எடுக்கணும். மக்களுக்காக போராடுறாங்க. ஒரு மணல் கொள்ளை இருக்குது, மலை கொள்ளை இருக்குது, குவாரின்னு கல் உடைக்கிறது, அதுல பல விஷயம் அநியாயம் நடக்கும். காஞ்சிபுரத்தெல்லாம் மணல் லாரியினால செத்ததே 60க்கு மேல. 60க்கு மேல மாணவர்கள், இளம்பெண்கள் எல்லோரும் 60க்கு மேல. அதை விபத்து படுகொலைன்னு தான் காஞ்சிபுரத்துல போராடுகின்ற சிறிய அமைப்புகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது விபத்துன்னு அவங்க சொல்லுவாங்க. அது படுகொலை, விபத்து படுகொலை, கொலை, அரசு செய்த கொலை அது. அதே மாதிரி மக்களுக்காக போராடுற பல்வேறு போராளிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பிடிச்சி குண்டாசுன்னு போடுறான். இல்ல 15 நாள் ரிமாண்டுங்கிறான். அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துடணும், இல்ல இப்படி கைது செய்வோம், ரிமாண்ட் பண்ணுவோம், குண்டாஸ் போடுவோம்னு மிரட்டல்லே வைத்திருக்கணும். மக்களை ஒருத்தரை கைது பண்ணா ஒரு 100 பேர், 1000 பேர், 10,000 பேரை மிரட்டல் செய்கின்ற வேலை அது. பீதியடைய செய்வது மக்களை. ஒருவர் முன்னோடியாக போராடுற ஒருத்தரை கைது பண்ணா. அப்ப இதையெல்லாம் இவர் எடுத்தாருன்னா நிச்சயமாக இப்போது 10% வாக்குகள் உறுதியாகி விட்டது. 30-35% வாக்குகள் கூட இவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, எம்ஜிஆர் வரும்போது அதான் சொன்னாங்க, திமுகவுல இருந்து எம்ஜிஆரை விரட்டுறாங்க. விரட்டும் போது எம்ஜிஆருக்கு அமைப்பு இருக்கிறதா, எம்ஜிஆருக்கு வாக்களிப்பவர்கள்லாம் அவர் இந்த சின்னம் உதயசூரியன் சின்னம் பழகி போச்சு. அப்ப இப்ப இவர் என்ன சின்னம் வாங்குவாரு? அந்த சின்னம் மக்களுக்கு போய் சேருமான்னு சேர்ந்தது இல்லையா? எப்ப 7-8 மாதத்திலேயே 72 அக்டோபர்ல எம்ஜிஆர் அவங்க திமுகல இருந்து விரட்டுறாங்க. 73 மே மாதமே திண்டுக்கல்ல இடைத்தேர்தல். 52% வாக்குகள் வாங்கி எம்ஜிஆருடைய கேண்டிடேட் வேட்பாளர் மாயத்தேவர் வெற்றி பெறுகிறார். காமராஜ் இருக்கிறார் அப்ப உயிரோட. ஸ்தாபனாங்கிற தலைவர் காமராஜ், திமுக மு. கருணாநிதியினுடைய வேட்பாளர் நிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்தே 148 ஓட்டு தான் வாங்கினாங்க. எம்ஜிஆருடைய வேட்பாளர் மாயத்தேவர் 52 ஓட்டு வாங்கி மகத்தான வெற்றி. அது இரட்டை இலை சின்னம். முதல் தடவை இரட்டை இலை வருது. ஏழை எளிய மக்கள், எம்ஜிஆர் வாக்காளர்கள் அப்படித்தான் எல்லாரும் கிண்டலா சொல்லுவாங்க. ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். அவர்களே அதை புரிந்து கொண்டு வெற்றி பெற வைத்தார்கள் இல்லையா? 73 மேல அது 77 ஒரு முதல்வர். அப்ப இப்ப விஜயின் ஆதரவாளர்கள் யார்? அங்க வருபவர்கள் 1 லட்சம் பேருன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் 10 லட்சம், ஒவ்வொருத்தரும் 10-15 வாக்குகளை கொண்டு வருவார்கள். விஜயுடைய இளைஞர்கள், அந்த இளம் பெண்கள், இளைய தலைமுறை, அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க, புதிய தலைமுறை இல்லையா? அப்ப அவங்க ஒரு சின்ன அறிவிச்சா போதுங்க. இன்னைக்கு அதெல்லாம் இந்த தொலைக்காட்சியிலே போயிடும். எல்லார் வீட்லயும் தொலைக்காட்சி இருக்குது. அப்ப எவ்வளவு வயதான பாட்டியம்மாவா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், 85 வயது தாத்தாவா இருக்கட்டும், அவர் ஓட்டு போட்டுற மாட்டாரா? சின்னம் என்னன்னு அவருக்கு தெரியாம போயிருமா? அழகா. அப்ப விஜய் இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கணும். கருத்துரிமை பறிப்பதுன்னா பாஜக பாசிசம் சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கும் சொன்னார, பாஜக பாரதிய ஜனதா கட்சியை என்றும் எதிர்ப்போம். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறார். அது தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடித்த விஷயம். அப்ப மைனாரிட்டி, சிறுபான்மை மதம் உறுதியாக இவர் பக்கம் வருவாங்க. சிறுபான்மை மதத்துக்காக என்ன செய்தாங்க? வாய் வார்த்தைகளை தவிர திமுக என்ன செய்தார்கள்? எதுவுமே செய்யல. அப்ப இவரு சொல்றார். இன்னும் பல விஷயங்கள் விஜய் எடுத்தார் என்றால் கொத்து கொத்தாக மக்கள் சங்கும்பாங்க இங்கிலீஷ்ல, கொத்து கொத்தாக
பல்வேறு சமூகம் வந்து ஆதரவு கொடுப்பாங்க. இடப்பங்கீடு பத்தி அவர் பேசுறார். இடஒதுக்கீடுன்னு நம்ம சொல்ற அந்த வார்த்தையோட ஐயா ஆணைமுத்து தான் சொன்னாங்க. இடப்பங்கீடுன்னு சொல்லணும். இடஒதுக்கீடுன்னா அதுல ஒரு இழி சுட்டல் இருக்கு. இடப்பங்கீடுன்னு சொல்லணும். இடப்பங்கீடுல இங்க சமூக நீதினு தமிழ்நாட்டுல பேசுறாங்க. சமூக நீதி வேண்டும், நம்ம அதை வரவேற்கிறோம். சமூக நீதி அவசியம். ஆனால் தமிழ்நாட்டில் சமூக நீதி முழுமையாக வந்து விட்டதா என்றால் இல்லை. நம்ம வருத்தத்தோடு பதிவு பண்றோம். வரவில்லை. வர வேண்டும் என்றால் குறுஞ்சமூகங்கள்னு சொல்றாங்க. இப்ப வண்ணார் சமூகம் சொல்றாங்க, வண்ணத்தார்னு சொல்லுவாங்க, சலவையாளர்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மருத்துவர்கள், அது ஒரு வார்த்தை. டாக்டருங்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மருத்துவர்கள். அப்புறம் அவங்க நாவிதர்னு சொல்லுவாங்க, நாவிதர். இன்னும் பல குறுஞ்சமூகங்கள் இருக்கிறாங்க. ஒட்டர்னு சொல்றாங்க, போயர்னு சொல்றவங்க. இந்த குறுஞ்சமூகங்கள் ஒவ்வொன்றும் 1 அல்லது 2, 3% இருப்பாங்க. மொத்தம் ஒரு 10% இருப்பாங்க. இவங்களை எம்பிசி பட்டியல் வச்சிருக்கிறாங்க. எம்பிசில வலுவான சாதி சமூகங்கள் இருக்காங்க, வசதியான சாதி சமூகங்கள்லாம் எம்பிசில இருக்காங்க. அவங்களோட இவங்க போட்டி இவங்களுடைய பங்கு கிடைக்கல. இப்ப 2000 ஆசிரியர்கள் எடுக்கிறாங்கன்னா 1%னாலும் 20 பேர் இந்த ஆசிரியர்கள் போகணும்ல. 1% இருக்கிற ஒரு சாதி சமூகம் 20 பேர் போகணும்ல, இல்ல போகல. இதான் நிலைமை. ஆசிரியர்கள் இருக்காங்க, அரசு ஊழியர்கள் எத்தனையோ பிரிவு இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, செவிலியர்கள் இருக்காங்க, காவல்துறையில காவலர்கள் இருக்காங்க. இந்த சமூகங்களுக்கு அவர்களுக்கு உரிய பங்கு கிடைக்கவில்லை. அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, கருத்தரங்கு நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் விஜய் எடுத்தாருன்னு வைங்க, இவங்கெல்லாம் கொத்தா வந்துருவாங்க விஜய்க்கு. அவர் எடுத்துருவாரு நான் நினைக்கிறேன். எனக்கு அவர் மீது நம்பிக்கை இருக்கு. நான் அவருக்கு வாக்களிக்க மாட்டேன். ஆனால் அவரை நம்புகின்ற இளையோர் அவருக்கு வாக்களிக்கலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்கலாம், வாக்களியுங்கள் நான் சொல்லுவேன். நான் வாக்களிக்க மாட்டேன். இவ்வளவு பேசிட்டு நீங்க ஏன் வாக்களிக்க மாட்டீங்க? அது என்னுடைய அரசியல் புரிதல். அப்ப அந்த அரசியல் புரிதல் விஜய்ட்ட இல்லையா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின், மாவோ, சாரு மஜும்தார் நான் அரசியல் அறிவை வாங்கி கொண்டேன். அவரும் படிச்சுட்டு இருக்காரு இப்ப. நல்லது. அறிவை அவங்க கிட்ட இருந்து வாங்கினா உணர்வை எங்க இருந்து வாங்கினேன்னு நினைக்கிறீங்க? மங்கள் தேஷ்பாண்டே, பூலித்தேவன், வேலு நாச்சியார், மருதுபாண்டியர்கள், திண்டுக்கல் கோபால் நாயக்கர், வஉசி, பகத்சிங், இவர்களிடம் உணர்வை வாங்கி கொண்டேன். நாட்டுப்பற்று உணர்வு, அரசியல் உணர்வை இவர்கள்ட்ட வாங்கிக்கிட்டதுனால நான் தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு, அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டேன், வாக்களிக்க முடியாது. ஏன் வாக்களிக்க மாட்டீங்க? இந்த அரசியல் தெரிஞ்சா வாக்களிக்க முடியாது. இந்த அரசியல், அந்த அரசியல் மக்களுக்கு தெரியலையா? அப்ப எப்படி அவர் 35-36 விழுக்காடு ஓட்டு வாங்குவார் அப்படின்னு சொல்றீங்க? அப்ப அரசியல் மக்களுக்கு தெரியலையா? அரசியல் தெரியாத மக்கள் தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றீங்களா? அரசியல்ல 2 அரசியல் இருக்கு. நீங்க எந்த அரசியல் பேசுறீங்க? நாங்கள் தொழில் சார்ந்த குழுவாக, சமூகம் தொழில் சார்ந்த குழுவாகத்தான் இயங்குகிறது, வாழ்கிறது. இங்கே அரசியல் என்பது தனி நபர் சார்ந்த அரசியலாக இருக்கிறது. அப்ப இது அரசியல் புரிதல் உள்ள மக்கள் விஜய் பக்கம் கூடல. விஜய் ஒரு திரைப்பட நட்சத்திரம், அதனால இவ்வளவு மக்கள் கூடியிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நீங்க சொல்றது தவறு. நீங்க விஷயங்களை ரொம்ப சுருக்கி பாக்குறீங்க. அப்படி இருந்தால், அப்படி அவர் நீங்களே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படி சொன்னா, அப்ப விஜய்க்கு கூடக்கூடிய இந்த கூட்டங்கள் அப்படின்றது அரசியல் புரிதல் இல்லையா? நான் கேக்குறேன். புரிதல் 2 இது இருக்கு, 2 வகையான புரிதல் இருக்கு. இவர்கள் எதற்காக, அப்ப ஏன் அவர் இவ்வளவு விஷயங்களை எடுக்கிறார்? கிட்னி திருட்டை எடுக்கிறார், சாலை வேண்டும், மருத்துவம் வேண்டும், இந்த பிரச்சனையை அவர் எடுக்கிறார். அவர் சொல்லக்கூடிய எல்லாமே மக்களுடைய, அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே, எல்லா மக்கள் பிரச்சனையும் எல்லா கட்சி தலைவர்களும் பேசியதுதான். இப்ப கட்சி ஆரம்பிக்கக்கூடியவங்களும் அதை பேசிட்டு தான் வர்றாங்க. இப்ப கமலஹாசன் என்ன பேசினாரு? மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு கட்சி ஆரம்பித்தாரு. அவர் என்ன பேசினாரு? இதேதான் முன் வச்சாரு. ஊழல் அரசியல் சொன்னாரு, வாரிசு அரசியல் சொன்னாரு, நான் இதெல்லாம் மாற்ற போறேன்னு சொன்னாரு, திராவிட கட்சிகளை மாற்ற போறேன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டு இன்னைக்கு கட்சியை கலைச்சிட்டாரு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சோ அந்த மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கு. சரத்குமார் என்ன சொல்லி ஆரம்பிச்சாரு? இப்ப திரைப்படத்துறையில இருந்து வரக்கூடிய எல்லாருமே இப்ப விஜய் சொன்ன விஷயங்கள் தான் சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க. கிட்னி திருட்டாகட்டும், எடப்பாடியாரும் பேசினாரு. இந்த மாதிரி எல்லா கட்சி தலைவர்களும் விஜய் முதல்ல பேசல, அவங்க எல்லாம் பேசுற விஷயத்தான் விஜய் பேசுறாரு. டிஎம்கேல இருந்து அவர் எங்க முரண்படுறாருன்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லுங்க. திமுக, அண்ணா திமுக, இதுல இருந்து எங்க முரண்படுகிறார் விஜய்? கொள்கை ரீதியா முரண்படுறாரா? கோட்பாடு ரீதியாக முரண்படுகிறாரா? அவர் ஆதரிக்கக்கூடிய அந்த தலைவர்கள் அதுல முரண்படுறாரா? எதுவுமே முரண்பாடு இல்லையா? இல்ல, நான் சொல்றேன்.
எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் திமுகல இருந்து வந்த பொழுதும் சரியான விஷயங்களை தான் முன்வைத்தார். திமுக ஊழல் எதிர்த்து தான் வந்தார். மக்கள் அதை ஆதரித்தார்கள். எம்ஜிஆரை ஆதரித்தார்கள்னு பார்ப்பது ஒரு ஆழமான விஷயத்தை மிக சுருக்கி பார்ப்பது, கொச்சைப்படுத்துவதுன்னு நான் சொல்லுவேன், குற்றம் சாட்டுவேன். உங்களுடைய விமர்சனம் இருக்குல்ல, அது தவறு. விஷயங்களை சுருக்காதீங்க. விஜய் வந்து ஏன் இதை பேசுறாரு? எல்லோரும் பேசுனாங்கன்னு சொன்னீங்க, எல்லா கட்சிகளும். சரத்குமார் கூட சொன்னீங்க, ஐயோ பாவம் அவரெல்லாம் சொல்லாதீங்க, மறந்துடுங்க, அவரெல்லாம் நினைவு வச்சிருப்பதே தவறு. அப்ப ஏன் பேசுகிறார்கள்? மக்களுக்கு இது பிடிக்கும், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், மக்கள் ஊழலை எதிர்க்கிறார்கள், நல்ல மருத்துவ வசதி அரசே செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கல்வி வசதி அரசே, மக்கள் விரும்புகிறதுனால தானே அவங்க பேசுறாங்க. அப்ப அவங்க பேசுறதுனால மக்கள் அதை ஆதரிக்கிறார்கள். ரெண்டும் நடக்குது. மக்கள் விரும்புறதுனால அவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறதுனால அவர்களே மக்கள் ஆதரிக்கிறாங்க. தான் விரும்புவதை இந்த தலைவர் பேசுகிறாருன்னு ஆதரிக்கிறாங்க. இப்ப என்ன நடக்கும்? நான் மிஞ்சி போனா இவர் ஆட்சிக்கே வரட்டும்ங்கிறேன். நான் ஓட்டு போடலாம் வந்துருவாருங்க, அவர் ஆட்சிக்கு வருவாருங்க. செய்யவில்லை என்றால் இந்த இளைஞர்கள் சும்மா இருப்பாங்களா? கேட்பாங்கல்ல. நம்பித்தானே ஓட்டு போட்டோம். நன்றாக பேசினீர்கள், முதல்ல நன்றாக நடித்தீர்கள், ஆதரவு தெரிவித்தோம், காசு கொடுத்து 100 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து படம் பார்த்தோம். அரசியலையும் நன்றாக பேசினீர்கள், அதனாலதான் நான் ஆதரிச்சோம். ஏன் செய்யவில்லை என்று உணவு வாங்கல. முந்தி மாதிரி எல்லாம் தப்பிச்சு போயிட முடியாது. பழைய தலைமுறை எல்லாம் ஏமாளிகள். நான் பழைய தலைமுறை சேர்ந்தவன், நாங்கெல்லாம் ஏமாந்துட்டோம்ங்க. இந்த இளைஞர்கள், இளம்ப பெண்கள், இளைய தலைமுறை ஏமாற மாட்டாங்க, சட்டையை பிடிச்சு கேட்பாங்க. அதனாலதான் சொல்றேன், நான் வாக்களிக்க மாட்டேன் தாவேக்காவுக்கு, நீங்கள் வாக்களிங்க. ஏன்னா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த அன்பு, விஜய் மீது இவர்கள் வைத்திருக்கிற அன்பு, விஜய்க்கு இவர்கள் கொடுக்கின்ற ஆதரவு, அவர்கள் ஏமாற்றப்பட்டால், விஜய் கட்சியால் ஏமாற்றப்பட்டால், விஜய் ஆட்சிக்கு வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, நான் கோபமாக மாறும். இன்னைக்கு ஆதரவு எதற்கு? ஆதரவு விஜய்ங்கிற மனிதருக்கல்ல, அவர் இதை செய்வேன் என்று சொல்கிறார். எல்லாமே முக்கியமான விஷயம். நீங்க கமலஹாசன் சொன்னீங்க, அது கட்சி கலைச்சிட்டா அது கரைஞ்சு போச்சு. அண்ணன் சீமான் பேசாததை, அண்ணன் சீமான் முன்வைக்காத கொள்கை கோட்பாடை கோரிக்கைகளையா வந்து விஜய் வச்சிருக்காரு முன்னாடி. ஆமா, என்ன வச்சிருக்காரு அப்படி? நிச்சயமாக இன்னைக்கு அவ்வளவு போராட்டங்களை அண்ணன் சீமான் முன்னெடுத்திருக்கிறாங்க, அண்ணன் வேல்முருகன் முன்னெடுத்திருக்கிறாங்க. இப்படி நீங்க நிறைய தலைவர்களை வந்து நம்ம உதாரணமா காமிக்கலாம். நீங்க சொன்ன கிட்னி திருட்டாக இருக்கட்டும், இடஒதுக்கீடாக இருக்கட்டும், மதுவிலக்காக இருக்கட்டும், நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இப்ப ஏற்பட்ட தலைவர்கள் அண்ணன்மார்கள்லாம் வந்து முன்வைத்த கோரிக்கைகள், போராட்டம், ஆர்ப்பாட்டம் ஏகப்பட்டது இருக்குது. அதையெல்லாம் வந்து மீறி விஜய் வந்து எதுவும் பேசல. அதெல்லாம் நார்மலா எல்லாரும் என்ன பேசினாங்களோ, எப்படி சொல்லி ஆட்சி கட்சி ஆரம்பிப்பாங்களோ, ஆட்சி பிடிப்பாங்களோ, அதே தான் இன்னைக்கு விஜய் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் சொல்றாருல்ல, எல்லோரும் சொன்னார்கள். நான் என்ன உள்ளது உள்ளபடி பேசுவோம். எல்லோரும் சொன்னார்கள், நல்ல விஷயத்தை தான் எல்லோரும் சொன்னார்கள்னு வச்சுக்குவேன். பல பேர் சொல்லல, நீங்க சொன்னதா சொல்றீங்க, சரி. எல்லோரும் சொன்னார்கள்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் சொன்னதுல இவரை மட்டும்தான் இளைய தலைமுறை இவ்வளவு பேர் ஆதரிக்கிறாங்க. ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் சட்டமன்ற எலெக்ஷன் இப்பதான் வருது. இனிமே தானே தெரியும். நீங்க சொன்ன மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கிடலாம், அவருக்கும் இவ்வளவு இதை விட பெரிய கூட்டம் இருந்தது. அண்ணாதுரை பேசும்போது, முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை பேசும்போதும் விடிய விடியெல்லாம் உட்கார்ந்துட்டு அவருடைய பேச்சை கேட்பதற்காக அவரே சொல்லுவாரு, மாதமோ சித்திரை மணியோ பத்திரை தவறாமல் இடுவேர் உதயசூரியனுக்கு முத்திரை அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அடுக்குமொழியில அவர் பேசுற அவரோட பேச்சுக்காகவே விடிய விடிய கூட்டங்கள்லாம் இருந்துருச்சு. அது ஒரு காலகட்டம். அதே மாதிரி நட்சத்திர பேச்சாளர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து இருக்குது, திரைத்துறையில இருந்து வர்றவங்களுக்கு இருக்குது. அப்படி ஒரு மாஸ் ஒரு கூட்டம் தான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இருந்தது. அதை வந்து அவர் சரியாக பயன்படுத்தினார். கேப்டன் விஜயகாந்துக்கும் இருந்தது, அவரும் அதை சரியாக பயன்படுத்தினார். அதே மாதிரி விஜய் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் சட்டமன்ற எலெக்ஷன், அதற்கு பிறகுதானே நம்ம முடிவு பண்ண முடியும் இல்லையா? என்னது முடிவு பண்ண போறீங்க? எத்தனை வாக்குகள், எத்தனை எம்எல்ஏ சீட்டு தானே, அதுதானே முடிவு பண்ண போறீங்க. ஏன் ரோட்ல போறோம், தேநீர் கடையில பேசுறோம், நண்பர் உறவினர் வீட்டுக்கு போறீங்க, அங்க 17 வயசு 18 வயசு பையன் இல்லையா, பொம்பளை பிள்ளை இல்லையா, கல்லூரிக்கு போயிட்டு இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் செகண்டரி படிக்க, அவங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் வீட்டுல குறைந்தது 50 வாக்குகள், 18 19 வயசு பிள்ளை எல்லாம் இருக்காங்கல்ல, அதுல 47 பேர் விஜய்க்கு தானே ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்க. ஏன் இந்த யதார்த்தத்தை ஏன் மறைக்க வேண்டும்? நான் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டேன் என்று சொல்லி யதார்த்தத்தை ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்குது. இவ்வளவு 50 வருட காலமாக இந்த திராவிட அரசியலை பார்த்துட்டோம், ஊழல் நிறைந்த ஒரு அரசியல் பார்த்துட்டோம், வாரிசு அரசியல், நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய விமர்சனங்கள் மக்களுக்கு இருக்குது. அப்ப ஒரு மாற்றம் தேவைன்னு தான் கேப்டன் விஜயகாந்த் வந்து ஆதரிச்சாங்க. கரெக்டா? அவங்க மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு வந்து அவங்க வைக்காம இருந்திருந்தாங்க, இன்னைக்கு நிலைமையே வேற. பட் அங்கதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாயிடுச்சு, என்ன சொல்றது,
பின்னணியில அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் வந்து அந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு விஜய் இருக்குது இருக்குது. அதான் நீங்களும் சொல்றீங்க. இருக்குது. இருக்கிறத வந்து நான் தெளிவா சொல்றேன். அதை சரியாக பயன்படுத்தணும் நம்ம சொல்ல வரோம். ஏன்னா இப்ப 2ஆம் கட்டம் தலைவர்கள் அப்படின்றது இல்ல. விஜயோட கட்சியை பார்க்கும் பொழுது யார் அந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. யார் அவரை கைட் பண்றாங்க, இயக்குவதற்கான சரியான ஒரு ஆள் அவருக்கு தேவைப்படுகிறதா? நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, அனுபவம் நிறைந்தவங்க இருக்காங்க, நிறைய தலைவர்கள் இருக்காங்க, மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க, அனுபவம் நிறைந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து அவங்க சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல விஜயோட கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இவர் பழைய ஆட்களை பயன்படுத்தினால் சேராது. அவரும் தர மாட்டார், அவர் கட்சியும் தராது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் உங்களுக்கு அரசியல் தெரியாதா? இந்த நாட்டுக்கு என்ன வேணும் என்று உங்களுக்கு தெரியாதா? ஒவ்வொரு இளைஞருக்கும் தெரியும் என்ன வேண்டும் என்று தெரியும். ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஒரு விவசாயிக்கு தெரியாதா என்ன வேண்டும்? விவசாயத்துக்கு என்ன வேண்டும் என்று விவசாயிக்கு தெரியும். ஆலை தொழிலாளிக்கு போங்க, ஆலைகள் இருக்குல்ல, ஆயிரக்கணக்கான ஆலைகள் இங்க இருந்து செய்யாரு. சிப்காட்டு இருக்கு, இருங்காட்டுக்கோட்டை இருக்கு, ஓசூர்ல அவ்வளவு இருக்கு இல்லையா? ஆலை தொழிலாளிக்கு தெரியாதா தொழிலாளர்களுக்கு என்ன வேண்டும் என்று? எல்லோருக்கும் தெரியும். என்ன நாட்டிற்கு என்ன வேண்டும், மக்களுக்கு என்ன வேண்டும், எல்லோருக்கும் தெரியும். விஜய் வந்து இந்த பழைய அரசியல், பழைய பெருச்சாலிகளை விரட்ட வேண்டும், ஒட்ட விடக்கூடாது விஜய் அவர்கள். அப்ப அவர் வந்து பெரியார் படத்தை வைக்க கூடாது, ஐயா காமராஜோட படத்தை வைக்க கூடாது, அஞ்சலி அம்மா படத்தை வைக்க கூடாது, இன்னும் எம்ஜிஆர் படத்தை வச்சிருந்தாரு, கேப்டன் விஜயகாந்தோட படத்தை வச்சிருக்காரு. அவருடைய கொள்கை தலைவர்கள் பாத்தீங்கன்னா 5 பேர் அதுல இடம் பெற்றிருக்காங்க. டாக்டர் அண்ணல் சொல்லுவேன், அவர் ஆட்சியில இருந்து நாட்டை கெடுத்தவர். பெரியார் படத்தை வைக்கலாம். அஞ்சலி அம்மாள் வந்து நாட்டுக்காக சுதந்திர போராட்ட காலத்துல மகத்தான தியாகம் பண்ணவங்க. வேலுநாச்சியார் படத்தை வைக்கணும், அதெல்லாம் கரெக்ட். விஜய்கிட்ட மக்கள் இளைஞர்கள் இன்னொன்னு எதிர்பார்க்கிறாங்க, அது வந்து அவர் ஆணவ கொலைக்கு எதிராக பேச வேண்டும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டுல தான் அதிகமா. குரல் கொடுக்கவே இல்லை, கவினோட வழக்குல குரல் கொடுக்கவே இல்லை, நேரடியா சந்திக்கவும் இல்லை அவரு. அதான் எதிர்பார்க்கிறாங்க. நான் வந்து உள்ளத சொல்றேன். இளைய தலைமுறை கண்ணா புண்ணன்னு அவர் ஆதரிக்கிறாங்க, ஓட்டு போட்டுருவாங்க. பட் அங்க வந்து சமூகத்தை பாக்குறாருன்ற ஒரு கேள்வி வருது. இப்ப நீங்க திருப்புவனம் அஜித்தோடைய மர்டர் நடந்த போது நேரடியா சந்திக்கிறாரு, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, குரல் கொடுக்கிறாரு. பட் கவினுடைய கொலை வழக்க பார்க்கும் பொழுது அவர் நேரடியா போகவும் இல்ல, அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கவும் இல்ல, தீர்மானத்துல கொண்டு வந்தாரு, அதையும் சரியா வாசிக்கவும் இல்ல. பட் வந்து அந்த இடத்துல அதை எதிர்பார்த்தாங்க. அப்ப அங்க வந்து ஒரு 2 சமூகம் அங்க இணைந்திருக்குது இல்லையா? அப்ப அந்த சமூக ஓட்டுகள் வேணும்ன்றத விஜய் பாக்குறாருன்னா, அப்ப ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து ஒரு சாதின்ற ஒரு விடயத்தை உள்ள கொண்டு வராரு இல்ல? நம்ம அதற்கு எதிராக தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க சமூக நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்சு இன்னைக்கு டிஎம்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு வந்து அவங்களுடைய கட்சியில சாதி வாரியா தான் இன்னைக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அப்ப அதைத்தானே நீங்க விஜய் முன்னெடுக்கிறாரோன்ற கேள்வி நமக்கு இருக்கு. இல்ல, அதாவது அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்பதானே வந்திருக்கிறாரு. எல்லாரும் என்ன முதல்ல என்ன சொன்னீங்க, இவருக்கு என்ன அரசியல் தெரியும், சினிமா காரன்னு சொன்னீங்க, ஏன் போட்டு சொன்னீங்க, இழிவாத்தான் சொன்னீங்க. இன்னைக்கு இவ்வளவு முக்கியமான விஷயங்களை பேசி இருக்கிறார், முக்கியமான இவ்வளவு விஷயங்களை பேசி இருக்கிறார். நாளைக்கு அதையும் எடுப்பார், எடுக்க வேண்டும் என்று இளைய தலைமுறை. இளைய தலைமுறைன்னா எல்லா சாதியை சேர்ந்தவங்களையும் நான் சொல்றேன். இளைய தலைமுறையினர் பெரும்பாலும் சாதி மத அந்த வேறுபாடு வேண்டாம், சாதிய மதம் அழியட்டும் நினைக்கிறாங்க. இது ஒரு உண்மை. அப்ப அவங்க எதிர்பார்க்கிறாங்க விஜய் அவர்கள் இதை பேச வேண்டும். நாளைக்கு பேசலாம். இன்னும் 40 மாவட்டம் 38 என்னவோ, இப்ப 7-8 மாவட்டம் தானே போயிருக்கிறாரு. திருச்சி, பெரம்பலூர். ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் போயிட்டு அவ்வளவுக்கு கவர் பண்ண முடியுமா? 38-40 மாவட்டங்களையும் அவர் முடிக்க முடியுமா பிரச்சாரத்துல? முடியும். என்ன, அவருக்கு தொலைக்காட்சி ஒண்ணு வேணும். தொலைக்காட்சி அவர் உருவாக்குறது ரொம்ப சாதாரணம். 20 கோடி ரூபாய் பிரச்சாரம் பண்றாரு இல்லையா? இந்த சனிக்கிழமை மட்டும் எப்படி அது சாத்தியம் நான் கேக்குறேன். 38-40 மாவட்டங்களை வந்து எப்படி நீங்க கவர் பண்ண முடியும் நான் கேக்குறேன். அல்ல, அவரு போவாரு சனிக்கிழமைக்கு. அவரு அது ஒரு காரணம் சொன்னார்ல, யாருக்கும் தொந்தரவா ஆயிடக்கூடாது, போக்குவரத்து நெரிசல் உட்பட எந்த அரசியலுக்கு நீங்க வந்துட்டீங்க, மக்களுக்கு சேவை பண்ணு வந்து அப்புறமா தொந்தரவுலாம் நம்ம பார்க்க முடியுமா? இல்ல விமர்சனங்களை நம்ம பார்க்க முடியுமா? இதெல்லாம் கடந்து போறது தானே ஒரு அரசியல் தலைவனுக்கு அழகு. செய்வார். அவர் முதல்வராக விரும்புகிறார், முதல்வராகி நான் இந்த விஷயங்களை செய்வேன் என்று சொல்கிறார். அப்ப இதெல்லாம் செய்வார், அது எதிர்பார்க்கலாமே. செய்ய மாட்டார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, கேப்டன் விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் வந்து அரசியல் கற்றுக்கொண்டு மக்களோட மக்களாக களத்துல நின்று மக்களுக்காக நிறைய குரல் கொடுத்து உதவிகள்லாம் செய்து அதற்கு பிறகுதான் வந்தாங்க. எல்லாத்துக்குமே அரசியல் களம் அப்படின்றது ஒரு அனுபவம் இருக்குது. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்ல. ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. திரைப்படங்கள சமீபத்துலதான் அந்த வசனங்களை வந்து அவர் கொண்டு வந்தாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்தில
வந்து நீங்க அதோடைய வசனங்கள் பாடல்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது சமுதாயம் சார்ந்த விடயமாவே இருக்கும். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு இல்லையா? அப்படிதான் அவருடைய திரைப்படங்கள்லாம் இருந்தது. அதற்கு முழுக்க முழுக்க கண்ணதாசன் மாதிரியான கவியரசு எல்லாம் வந்து முக்கிய ஒரு பங்கு இருக்கு அதுக்கு. அதே மாதிரி நம்முடைய தவக தலைவர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஆரம்பித்த 2 வருடங்கள்ல நான் டைரக்டா வந்து சிஎம் தான் ஆகுவேன் அப்படின்றது அதுலதான் ஒரு முரண்பாடு எல்லாத்துக்குமே இருக்குது. அதுலதான் ஒரு கேள்வி வருது. அப்ப இவ்வளவு தூரம் நாங்க வந்து மக்களுக்காக களத்துல இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கிறோம், மக்களோட மக்களா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க வாரத்துல ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் தான் நான் மக்களை சந்திப்பேன் அப்படின்னா, நாளைக்கு நீங்க சிஎம் ஆன பிறகு ஏதாவது ஒரு மக்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா சனிக்கிழமை தான் வந்து பார்க்க முடியுமா? மற்ற நாட்கள்ல பார்க்க முடியாதுன்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. சாதாரணமா அவர் வந்து உங்களுடைய வினாவுக்கு பதில் சொல்லுவார், 7 நாளும் வந்து பாப்பார். நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, வந்த உடனே திங்கட்கிழமை மட்டும்தான் கலெக்டர் அலுவலகத்துல மனு கொடுத்து பார்ப்பாங்க, மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடக்கும். திங்கக்கிழமை மட்டும் தான் மனு கொடுக்க முடியும். அதே மாதிரி சனிக்கிழமைன்னா வாரத்துல ஒரு நாள் படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, வெள்ளிக்கிழமை அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருது. நீங்க அரசியலுக்கு வந்துட்டு பிறகு நாள் கணக்குலாம் எதற்கு, நம்ம ஏன் அதெல்லாம் பார்க்கணும்? தடைகள் பண்ணதான் செய்வாங்க, ஆளுங்கட்சி தடை விதிக்கதான் செய்வாங்க, அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டிதான் இங்க வந்து டிஎம்கே ஆட்சியை பிடிச்சிருக்குது. 50 வருட காலம் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா, அண்ணா திமுக இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்கன்னா இந்த தடைகள் எல்லாம் உடை தெரிந்து விட்டுதான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த பதிவு எந்த அளவுக்கு போகும், எத்தனை லட்சம் பேர் பார்ப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இவ்வளவு அழகா சொல்லிட்டீங்கல்ல, அழகா எடுத்து சொன்னீங்கல்ல, விஜய் 7 நாட்களும் மக்களை சந்திப்பார். வாரத்தின் 7 நாட்களும் விஜய் மக்களை சந்திப்பார். இன்னொன்னு சொன்னீங்கல்ல, திடீர்னு வந்தாரு, திடீர்னு உடனே முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாரு. நீங்களே 1980ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி இந்திரா காந்தி அம்மையார் அப்ப பிரதமரா இருக்கிறாங்க. அவருடைய மகன் சஞ்சய் காந்தி அவர் மேல பிளைட் போயிட்டு அவரு இன்னொரு நண்பரையும் கூட்டு போனாரு. அநியாயமா 2 பேரும் போய் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. சஞ்சய் காந்தி அநியாயமா இன்னொருத்தையும் கூட்டு போயிட்டாரு, இறந்து போயிட்டாரா. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு பிளைட் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. யாரு? ராஜீவ் காந்தி, விமானி. அவர் பயிற்சி பெற்ற பைலட் விமானி. அவரை எம்பி ஆக்குனாங்க, பிரதமர் ஆனாரு. அதை ஏத்துக்கிட்டீங்கல்ல. அப்ப விஜய் ஏன் ஏத்துக்க கூடாது? அந்த பாரம்பரியம் வேறு. நீங்க எதையோட ஒப்பிட்டு பேசுறீங்க? நீங்க பாரம்பரியம் கட்சி மன்னராட்சி நான் சொல்ல வரல. அந்த பாரம்பரியம் என்றால் மன்னராட்சி என்று பொருள். இவங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்ற கேள்வி தானே முன் வருது. என்ன வேணும்? அரசியலுக்கு என்ன அனுபவம் வேணும்? நீங்க முன்னாள் பிரதமர் நேரு, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மா, முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி, இவங்கெல்லாம் வந்து நீங்க ஒப்பிட்டு விஜயோட நீங்க பேச முடியுமா? எப்படி நீங்க பேசுவீங்க? பேசுறேன். இவங்களை விட நல்லவர் இவர். என்ன நல்லவர் இவரு? எல்லா விதத்திலும் நல்லவர். இவங்க எல்லாம் வந்து இவங்களை பத்தி இப்ப வேண்டாம், இந்த பதிவுல வேண்டாம், இன்னொரு பதிவு நீங்க வாய்ப்பு கொடுங்க. பிரச்சாரம் பண்ணும்போது நல்லவர்னா வந்து சர்டிபிகேட் கொடுக்காதீங்க. முதல்ல வந்து சட்டமன்ற எலெக்ஷனை சந்திக்கட்டும், ஏதாவது தொகுதியில அவங்க ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதற்கு பிறகு இவங்க மக்களுக்கு என்ன பண்றாங்க பார்த்த பிறகுதான் நீங்க நல்லவர கெட்டவரன்றது முடிவு பண்ண முடியல. பிரச்சாரம் இவர் வந்து இவருக்கு எழுதி கொடுத்தாங்கல்ல, அதை எனக்கு எழுதி கொடுத்தா நானும் பேசுவேன் பிரச்சாரத்துல. இவர் இப்ப சொன்னார்ல, இதை விட கிளியராவே மக்களுடைய பிரச்சனை நானும் வந்து பிரச்சாரத்துல பேச, நீங்களும் பேசுவீங்க. மக்கள் நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குது. எல்லாருமே ஒரு கேரவல நின்று மேல நின்று பேசுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. உண்மைதானே? மைக்கு பிடிச்சு நமக்கு ஓட்டு போடுறோம்ல, இந்த சமுதாயத்தோட பிரச்சனை எல்லாமே நமக்கு தெரியும். அப்ப அதையெல்லாம் பேசக்கூடிய திராணி உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்குது. ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இருக்குது. நமக்கு அந்த உரிமையை வந்து ஜனநாயகம் கொடுத்திருக்குது. அப்ப நாம வந்து அதை கேட்கதான் போறோம். அதற்கு ஒரு விஜய் வரணும்ன்றது அவசியம் இல்ல. அதை தாண்டி அதை தாண்டி எல்லாருமே வரலாம், எல்லாருமே வரலாம். பட் அதை விட நல்லவர்னு நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்றேன். அந்த சர்டிபிகேட் நீங்க இப்ப கொடுக்க முடியாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு தேர்தலை சந்திச்சு அவர் ஒரு இடத்தை வாங்கி ஒரு எம்எல்ஏ இல்லன்னா வந்து ஒரு சிஎம் கூட வரட்டும், நாளைக்கு ஆட்சேபனை இல்ல, செங்கோட்டையனுக்கு ஆட்சேபனை கிடையாது. சிஎம் வரட்டும், தாராளமாக விஜய் வரட்டும், மக்களுக்கு நல்லது பண்ணட்டும். உங்க விருப்பப்படிய வாரிசு அரசியலை ஒழிக்கட்டும், ஊழலை ஒழிக்கட்டும், என்ன வேணாலும் அவங்க பண்ணட்டும். பட் மக்களுக்கு நல்லது பண்ணாங்கன்னா எப்போதுமே நம்மளுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்குது. அதைத்தான் நாம எதிர்பார்க்கிறோம். அவர் வாரிசு அரசியலை ஒழிச்சிட்டாருன்னா ஒரு கூட்டம் கதறிட்டு இருக்குது அந்த மூலையில. இப்பவே ஒரு வாரிசு வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? வாரிசு அரசியலுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? கலைஞர் கருணாநிதி முன்னாள் முதல்வர், அவங்க வந்து பெரியாரோட பயணம் பண்ணிதான் அதற்கு பிறகு அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த வரலாறு நமக்கு தெரியும். மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து உள்ள வர்றாங்க. பல வருட உழைப்பு, நான் அதை வந்து மாற்றுக்கிறதே இல்லை, நான் அதை மறுத்து பேசவும் இல்லை. அவங்க ஆரம்பத்துல இருந்து இதுவரைக்குமே வந்து உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. பட் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயாட்ட கேட்கும் பொழுது வாரிசு எங்க குடும்பத்துல இருந்து யாரும் வர மாட்டேன்னு சொன்னாங்க. எம்பி கனிமொழி வந்தாங்க, உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் எப்படி கொண்டு வந்தாங்க? முதல்ல 4 திரைப்படங்களை நடிக்க விட்டாங்க. கரெக்டா? வாரிசு அரசியல் எப்படி வருதுன்ற பாருங்க. மு.க. ஸ்டாலின் ஐயாவும் நடிச்சிருக்கிறாங்க.
கரெக்டா? முதல்ல வந்து இது அவங்க சூப்பரான ஒரு நடிகர். திரை முதல்ல சின்ன திரை, அப்புறம் ஒரு படம், ஒரு திரைப்படம், ஒரு திரைப்படம். இதுல நல்ல நடிகர், நமக்கு அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப வெளியே நடிகர், திரையில மட்டும் இல்ல, வெளியே நடிக்கிறவங்க அவங்க. ஓகேவா? அது ஒண்ணு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், அவங்களும் திரைப்படத்துல நடிச்சாங்க. ஏன் நடிக்கிறாங்கன்னா மக்களுக்கு முகம் வந்து ரீச் ஆகணும். உங்களுக்கு திரைத்துறையில இருந்து நட்சத்திரங்கள் வர்றாங்க, அவங்க வந்து வெற்றி பெறாங்கன்னா முதல் காரணம் வந்து முகம் வந்து ரீச் ஆகுது அவங்களுக்கு. அவங்கள விட விஜய் அதிகமா ரீச் ஆயிடுச்சுல்ல. ரீச் ஆயிடுச்சு. அதற்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இன்பநிதி ஸ்டாலின், அவங்க என்ன பாணி, இவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ, திரைத்துறையில இருந்து எப்படி அரசியலுக்கு வந்தாங்களோ அதே பாணி தான் இன்னைக்கு இன்பநிதி ஸ்டாலின் ஃபாலோ பண்றாரு. கூத்துப்பட்டில போயிட்டு பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு திரைத்துறையில நடிப்பதற்காக. சரியா போச்சா? அப்ப நாளைக்கு வந்து வந்தாலும் வந்து நாம ஏத்துப்போம் கண்டிப்பாக. இன்பநிதி ஸ்டாலின் அவருக்கு ஒரு திறமை இருக்கலாம், வரலாம், வாரிசு அரசியல் என்பதை தாண்டி யார் வேணாலும் வரலாம். அதே பாணியை இன்னைக்கு வந்துட்டு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்து, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய மகன் சஞ்சய் இன்னைக்கு இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் திரைத்துறையில. விஜயோட மகன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, படம் வந்து எடுத்துட்டு இருக்கிறாரு, இயக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல விஷயம். 4-5 படம் இயக்குவாரு, 2-3 படங்களை நடிப்பாரு. அதற்கு பிறகு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த வாரிசு சஞ்சய். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இல்ல அப்படி வந்தால் அப்படிதான் வந்து அவரை ஆதரிக்கிற இளைய தலைமுறை இவரையும் இவருடைய அந்த வாரிசையும் நிராகரிப்பார்கள். தள்ளி நில்லுன்னு. இந்த இளைய தலைமுறை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் விஜய் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டேன். இளைய தலைமுறை நம்புகிறார்கள். அவங்கள்ட்ட என்ன சொல்றேன், வாக்களியுங்கள், அவரை முதல்வர் ஆக்குங்கள், உங்களால் முடியும். ஏன்னா உங்க மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. விஜய் சொன்ன ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். நான் இளைஞர்கள்ட்டலாம் கேட்கிறேன், பெண்கள்கிட்ட கேட்கிறேன். ஏன்னா என்னுடைய நண்பர்களுடைய பேரம் பேத்தி எல்லாமே அந்த வயசு தானே. கேட்கிறேன், ஏம்மா அவங்க பட்டியல் போட்டு சொல்றாங்க, இதெல்லாம் செய்வேன்னு சொல்றாரு, ஆதரிக்கிறோம். அப்ப செய்யவில்லை என்றால் இவர்கள் கோவப்படுவார்கள், சட்டையை பிடிச்சு கேட்பாங்க. உன்னை நம்பி ஆதரிச்சோம்ல, நான் ஒருத்தன் ஓட்டு போட்டோம், ஒருத்தன் மட்டும் இல்ல ஓட்டு போட்டது, 17 ஓட்டு உனக்கு போட வச்சேன், உனக்காக பேசினேன், வயசுல பெரியவங்ககிட்ட எல்லாம் பேசினேன், பேசி உனக்கு போட வச்சேன், இப்படி ஏமாத்திரியேன்னு சட்டையை பிடிச்சு கேட்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இளைய தலைமுறை மீது இருக்கிறது. அதனால என்ன சொல்றேன், நான் போட மாட்டேன், நீங்க போடுங்க, அவரை முதல்வர் ஆக்குங்கள், அவர் ஆயிரம் போல தெரியுது, வெற்றி விடுவாருன்னு தெரியுது. இப்போதே 15-20% வாக்கு. நீங்க தேர்தல் முடிந்த பிறகுதானே கணிக்க முடியுங்கிறீங்க. இப்ப ரோட்ல போகும்போது தெரியுதுங்கிறேன். நான் கணிக்கிறேன். நண்பர்கள் வீடுகளுக்கு முதல் முறை டீ கடைக்கு போறோம், மக்கள் முதல் முறை ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. நான் மறுக்கவே இல்லை. ஆனா நல்லவர் என்ற வார்த்தையை வந்து நம்ம வந்து இதுல பயன்படுத்த முடியாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அது வந்து அவருடைய பேச்சு மக்களுடைய முக்கியமான விஷயங்களை எடுத்து பேசுகிறாரே. பேசிதானே ஆகணும், அரசியலுக்கு வந்துட்டாரு. அப்ப பேசுறாருல, அப்படி இவ்வளவு அழகாக பேசிவிட்டு அந்த ஆதரவு அவ்வளவு கோபமா மாறும். செய்யவில்லை என்றால், ஏமாற்றினால் இளைய தலைமுறை சும்மா விட மாட்டார்கள். கண்டிப்பா. அதனால நான் இளைய தலைமுறை, நீங்களும் கேள்வி கேட்பீங்க, நானும் கேட்பேன். ஆமா, இளைய தலைமுறைகள் நான் கேள்வியோட அவங்க என்ன சொல்ல, நீங்க எனக்கு ஓட்டு போடலம்பாங்க. சரி விடு, உனக்கு ஓட்டு போட்டவங்க கேட்பாங்க. 2 கோடி இளைஞர்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். விஜய் அவர்களே, அவர்கள் உங்களை முதல்வராகவும் ஆக்குவார்கள். ஏமாற்றினால் விட மாட்டார்கள். இதனால இளைய தலைமுறையின் ஆதரவு அது உள்ள நிலவரத்தை நான் சொல்றேன். என்னுடைய விருப்பம் என்பது வேறு. உள்ள நிலவரம் என்ன, கள நிலவரம் என்ன, இளைய தலைமுறை கண்ணாமனார் ஒரு பயங்கர ஆர்வமா ஆதரிக்கிறாங்க. நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம். அவர் விருப்பப்படி விஜய் முதல்வர் ஆகட்டும். 200 ரூபாய்க்கு கூடிய கூட்டம் இல்ல, ஒரு பொண்ணு பேசுறாங்க 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வந்து நாங்க இங்க நிக்கிறோம்ன்றாங்க. சென்னையில ஒரு இளைஞர் என்னுடைய நண்பர் சொன்னாரு, அவர் 15,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறார். அவங்க அப்பா இல்ல, அவர் தான் குடும்பத்துல ஏர்னிங் மெம்பர், பிரெட் வின்னர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல. ஒரு நாள் 25 ரூபாய் செலவழிக்கிறாங்க விஜய் கட்சிக்கு. ஓட்டு போட்டுருவாரு, அம்மா ஓட்டு போட வச்சிருவாரு, அண்ணனை ஓட்டு போட வச்சிருவாரு. சொல்றாரு இல்லையா, என்னங்க பணம் அப்படின்றாரு. அது என்னன்னா நம்மள மாதிரியான ஒரு பாமர ஏழைகள் வந்து நம்ம கேட்டோம்னா வேற. பட் நல்ல உச்சத்துல இருந்து நல்ல கோடி கோடியா சம்பாதிச்சு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்த பிறகு பணம் என்னங்க பணம்ன்றது, அது எப்படிப்பட்ட கேள்வி? அது இல்ல விஜய் அப்படி கேட்டாருங்களா, பணம் என்னங்க பணம், உச்சத்துல இருந்து நான் விட்டுட்டு வந்திருக்கேன்றாரு. உச்சத்துக்கு கொண்டு போனது இதே மக்கள் தான். திரைத்துறையில உச்சத்துக்கு கொண்டு போனது இதே மக்கள். அவருடைய எதிர்பார்ப்பு நம்பிக்கை என்னன்னா, இதை விட ஒரு உச்சத்தை மக்கள் கொடுப்பார்கள் என்பதுதான் அந்த உச்சத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்கிறாரு. கொடுத்துருவாங்க போல தெரியுது. அப்ப அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த கூடாது இல்ல. உச்சத்தை விட்டுட்டு வந்தேன், வருமானத்தை விட்டுட்டு வந்தேன்னா நம்ம சொல்றது அப்படின்றது நம்ம ஒரு கேள்வி. அது எதுக்காக சொல்றதுன்னா, சிலர் வந்து வருமானத்துக்காகவே அரசியலுக்கு வர்றாங்க. உங்களுக்கும் தெரியும், ஒரு கவுன்சிலர் வந்து ஸ்கார்பியோ கார் வாங்குறாங்க 3 மாசத்துல. உங்களுக்கு தெரியாதா இது? மாநகராட்சி நகராட்சி கவுன்சிலர் வாங்குறான், இன்னும் வாங்கிட்டு ஓட்டிட்டு போறான், நம்ம பாக்குறோம்ல. நான் இந்த மாதிரி வரல,
நல்லா தான் சம்பாதிச்சிட்டு இருந்தேன் திரைத்துறையில, அது எல்லோருக்கும் தெரிஞ்ச, அதை சொல்றாரு. அதை விட்டு விட்டு இங்கே வந்தேன், சம்பாதிப்பதற்கு அல்ல, ஊழல் மூலமா லஞ்சம் வாங்கி சம்பாதிப்பதற்கு வரவில்லைன்னு சொல்றாரு. இதுல நீங்க குறை கண்டுபிடிக்கிற மாதிரி பட் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தும் பொழுது, அப்ப இதை விட திரைத்துறையில கிடைக்கக்கூடிய புகழை விட இந்த அரசியல் இன்னும் வந்து உச்சத்தை கொடுக்கும், மக்கள் உச்சத்துல உட்கார வைப்பாங்க, அந்த நம்பிக்கையில வந்திருக்கிறதுனால அப்ப நீங்க என்ன பண்ண, உச்சத்தை விட்டுட்டு வந்துன்ற வார்த்தை பயன்படுத்த வேண்டாம், அதை விட மக்கள் வந்து உச்சத்துல வைக்க போறாங்க, அந்த நம்பிக்கையில தான் நீங்க அரசியலுக்கு வந்துறீங்க. அது அந்த வார்த்தையை விட்டுருவாரு, அது என்ன ஸ்லிப் ஆஃப் தி டங் வார்த்தை பிசக வந்த வார்த்தை விடுங்க. ஆனா அவர் முதல்வர் ஆகிறார். ஆனா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்களா, இப்ப ஆரம்ப காலகட்டத்துல டிஎம்கேல இருந்து பிரிந்த புரட்சி எம்ஜிஆர்ல இருந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஜய் வரைக்குமே ஒரே எதிர்ப்பு அரசியல் யாருன்னா டிஎம்கே மட்டும்தான். அப்ப டிஎம்கே எவ்வளவு வலுவான கட்சியா இருக்கு பாத்தீங்களா. திமுக வலுவான கட்சி தான், அதுல நம்ம அதாவது வலு குறைந்த கட்சின்னு சொல்லல, பலகீனமான கட்சின்னு சொல்லல, பலமான, அது தமிழ் இல்ல பலம்ங்கிற வார்த்தை, வலுவான கட்சி தான். நல்ல கட்சியா இல்லையாங்கிறதான் பேரு. நல்லவனா வல்லவனான்னு கேட்டா நல்லவனா, மக்கள் தான் நீங்க அந்த கேள்வி வைக்கணும், கட்சிக்காரன் வைக்க முடியாது. மக்கள் தானே ஓட்டு போட்டு கட்சிக்காரனே ரோட்ல 10 பேரை வச்சுக்கிட்டு கேட்போம், கிட்னி திருட்ட நியாயப்படுத்தின கட்சி தானே நீ இல்லன்னு சொல்லட்டும், திமுக உறுப்பினர் சொல்லட்டும், அதுக்கு மாவட்ட செயலாளரே சொல்லிடுவாரா? எங்க அமைச்சர் சொன்னார்லங்க, நிதி அமைச்சர் என்ன சொன்னாரு, 2 வருஷத்துல, இப்ப இல்ல 2023 சொன்னாரு, 2 வருஷத்துல மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் சுருட்டி விட்டார்கள்னு சொன்னார்ல. யாரு சொன்னது? நிதி அமைச்சர், ரொம்ப பெரிய குடும்பம் மதுரையில. ஆமா, ஐயா நல்ல அனுபவம் உள்ளவர், பொருளாதாரம் தெரிந்தவர், அதனாலதான் நிதி அமைச்சரா வச்சீங்க. அதனாலதான் அவர் துறையை மாத்தினாங்க. துறையை தானே மாத்த முடியும், வேற என்ன செய்ய முடியும்? பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க. உள்ளதை சொல்லிட்டாரு, 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சது சொல்லிட்டாரு, என்ன இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மீது கூட நிறைய விமர்சனங்கள் உண்டு. ஒரு சீட்டுக்கு வந்து இவ்வளவு கேட்கிறாரு, அவரு போஸ்டிங் கொடுக்கறதுக்கே அமௌண்ட் வாங்குறாங்க, ஜாதி பாத்தி உள்ள வந்து இது கொடுக்குறாங்க, சீட் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் இல்ல வந்திருக்காங்க. மாவட்ட செயலாளரே நிறைய பேர் கட்சியில இருந்து வெளியே வந்திருக்காங்க, மாற்று கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. இருக்கலாம். இன்னொன்னு, இது அரசியல், அரசியல்ல 1000 சதி நடக்கும். வேண்டுமென்றே இன்னொரு கட்சி என்ன செய்வான் தெரியுமா, ஒரு 200 பேரை உள்ள அனுப்புவான், நீ போ, போயிட்டு என்ன வேலை தெரியுமா, 6 மாசம் கழிச்சு அங்க இருந்து அறிக்கை விட்டுட்டு வெளியே வரணும், அப்படியே நடந்திருக்கலாம். விஜய் வந்து புதுசு ஒரு வகையில பார்த்தா அரசியல்ல வந்து நல்ல அரசியல் உண்டு, அயோக்கியத்தனத்திலே ஊர்ன அரசியல் கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க இப்படி கூட செஞ்சிருப்பாங்க, விஜய் ஏமாந்துருப்பாரு. அப்ப புஷி ஆனந்த் அப்படி தவறு பண்ணலாம், இவர் காதுக்கு போகும்போது அதெல்லாம் வந்து சரி செய்வார். அதை இவர் ஊக்குவிக்கிறாரா இல்லையாங்கிறது தான் இது. ஏங்க ஒரு கட்சிங்க 1,00,000 பேரு, நீங்க ஒவ்வொருத்தரா கண்காணிக்க முடியுமா? நான் கேட்கிறேன், ஒவ்வொருத்தரா கண்காணிக்க முடியுமா யாரு எப்ப என்ன பண்றாங்க? அதுதான் நம்ம வந்து மாவட்ட ரீதியா வந்து நிர்வாகிகளை போட்டு. ஆமா, அப்ப நீங்க இப்ப இன்னொன்னு சொன்னீங்க, அது முக்கியமான விஷயம், சாதி ரீதியா தான் நிர்வாகிகள் மாவட்ட ரீதியா பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க. அதை விஜய் கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டுல ஒடுக்கப்பட்ட சாதி சமூகத்தினருக்கு அதிக ரோல் கொடுக்கணும் விஜய். ஆண்டைகள்னு ஒரு ஆளும் சாதிகள், ஆளும் வர்க்கம்னு சொல்ற மாதிரி ஆளும் சாதிகள் சில இருக்கு. இது பெரியார் மண்ணுன்னு சொல்றோம் இல்லையா, இப்ப அதுக்கு தகுந்தபடி நடந்து கொள்ளணும். அந்த கவின் கொலை வழக்குல நிறைய பேருக்கு விமர்சனம் வந்தது, அது அவர் கண்டனம் தெரிவிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் அவர் சரி செய்வார். இன்னும் சவுத் போகல, அதையும் பார்க்கணும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டம் போகல, சொல்லணும். போகலதான் நான் கண்டிப்பான்றதெல்லாம் தவறு இல்லை. அங்க போகும்போது அதை பேசுவார். நான் எதிர்பார்க்கிறேன், நிச்சயமா நான் எதிர்பார்க்கிறேன். விஜய் வந்து எல்லாத்தையும் நாமக்கல்ல போய் அந்த முட்டை உற்பத்தி எல்லாம் அதை பேசினாரு. நாமக்கல்ல, நாகப்பட்டினத்துல போய் இறால் பண்ணைய நாகப்பட்டினத்துல பேசினாரு. தூத்துக்குடி மாவட்டம் போகும் பொழுது சவுத்து தான் வந்து உங்களுக்கு சாதி வெறி வந்து அதிகம், சாதி கொடூரங்கள் அங்கதான் நடக்குது, ஒடுக்கப்பட்ட சாதி சமூகம் அங்கதான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாடு முழுக்க கொங்கு மண்டலத்திலே உண்டு, வட மாவட்டங்களே உண்டு. ஆனா இதை விட கொடூரமாக நடக்குது தென் மாவட்டம். அங்க போகும்போது அவர் கவனத்துல எடுத்துக்கிட்டு பேசுவார், நிச்சயமா பேசுவார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு தேவையும் இருக்குல்ல, இளைஞர்கள் ஆதரிக்கிறாங்கன்னா தக்க வைக்கணும்ல. கண்டிப்பா இன்னும் 9 மாதத்துல தேர்தல் வருது, அப்ப வாக்குகள் வாங்க எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு போகணும். அப்ப அதெல்லாம் நிச்சயமா கணக்குல எடுத்திருப்பாரு. அவரும் தினமும் வந்து இப்ப அப்படியே 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசியலே ஒன்றும் தெரியவில்லை என்றால் இந்த 5 வருஷத்துல கத்துக்கிட்டு இருப்பாருல்ல. கட்சி ஆரம்பிச்சே இது விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறமே 2 வருஷம் ஆகுதுல்ல, கத்துக்கிட்டு இருப்பாருல்ல, எவ்வளவு கத்துக்கிட்டு இருப்பாருல்ல. பெரியாருடைய நூல்கள், பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய படிச்சுட்டு இருக்கேன்னு தான் சொல்றேன், அவர் கத்துக்கிட்டு இருப்பாருல்ல. அப்ப அதனால அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். இப்ப வரைக்கும்
முக்கியமான விஷயங்களை எடுத்திருக்கிறார், பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் முக்கியமான விஷயம், தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் போகும்போது எடுப்பார். நம்புவதற்கு நியாயம் இருக்குங்கிறேன். நான் என்ன சொல்றேன், நான் வாக்களிக்க மாட்டேன், அதே முதல்ல சொன்னேன். அவரை நம்பி வாக்களிப்பதற்கு, இளைய தலைமுறை அவரை நம்பி வாக்களிப்பதற்கு நியாயம் இருக்கிறது. வாக்களிக்க போறாங்க, அதுக்கு பாக்குறேன். லாஜிக் என்ன, இளைய தலைமுறை அவரை நம்பி வாக்களிக்க நியாயம் இருக்கிறது. நடைமுறை என்ன, உள்ள என்ன சமூகத்துல என்ன பாக்குறோம், வாக்களித்து விடுவார்கள், வெற்றி பெற வைப்பார்கள், இவரை முதல்வர் ஆக்குவார்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட எண்ணங்கள் ஈடேறட்டும். செங்கலம் சார்பாக நாமளும் அதுதான் முன்வைக்கிறோம். சோ ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாற்றம் என்னன்றத மக்கள் தான் முடிவு பண்ணணும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களை விஜய் அவர்கள் உருவாக்க வேண்டும். இங்க ஐயா சொன்னதுல இருந்து நான் முரண்படுறேன். நிறைய பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் இருக்காங்க, மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, மூத்த அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் நிறைய அனுபவங்கள் இருக்குது. அவங்களெல்லாம் கூட வச்சு அரவணைச்சு அதன் மூலமாக இன்னும் இந்த பிரச்சாரத்துல நம்ம இன்னும் நிறைய பல விடயங்கள் இருக்குது, பல கோரிக்கைகள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் பேசி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுப்பாங்க. அதை தான் செங்கலமும் விரும்புகிறது. சோ எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு நீங்க நல்லது பண்ணணும். அதுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.